பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து உங்களுக்கு நேராய் கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் உங்களுக்கு வேண்டியதான திடனை தந்து உங்களை பலப்படுத்தி அவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த ஏழை என்று சொல்லும் பொழுது அநேகரால் வெறுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேகரால் ஒதுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இங்கே கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஒன்றுக்கும் உதவாத ஏழை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த ஏழை, மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாத இந்த ஏழை. வேதம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்தில் ஏழையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனை எல்லோரும் ஒதுக்கினார்கள். அவன் ஞானம் உள்ளவன், ஆனால் அவன் ஏழை. அவன் வார்த்தைக்கு செவி கொடாமற் போனார்கள். யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கலங்க, யாரையும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு ஏழை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கிட்ட போய் நிற்கிறதற்கு சங்கோச்சப்படுகிறோம். இல்லை, எல்லாரிடத்திலும் சமமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரிடத்திலும் ஏகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்க. இவங்க வேணும் அவங்க வேண்டான்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் யாவரிடத்திலும் அந்த ஈக்குவாலிட்டியை பக்கவாண்டவர் பகிர்ந்தார். பாவிகளிடத்தில் உட்கார்ந்தார், பரிசேயனிடத்தில் அமர்ந்தார், ஆயக்காரரிடத்தில் கடந்து சென்றார், ஆசாரியர்களிடத்தில் கடந்து சென்றார், சமாரியர்களிடத்தில் கர்த்தர் கடந்து போனார். இது ஒவ்வொரு விதமான நபர்களை குறிக்கும். இன்னும் இதை தாண்டி நீங்க பாருங்க, அங்கே குருடனிடத்தில் கர்த்தர் போகிறார், பிச்சை கேட்கிறவனிடத்தில் கர்த்தர் போகிறார், பெரும்பாடுள்ள இடத்துல கர்த்தர் போகிறார். கர்த்தர் ஒருத்தரையும் புறம்பே தள்ளலைங்க, புறம்பே தள்ளல. அதை தான் வசனம் சொல்லுகிறது, என் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ இந்த ஏழை, அந்த ஏழை, இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் ஏழையை அசட்டை பண்றோம். அவனும் தேவனுடைய சாயல் என்பதை நீ மறந்து போகாதே. அவனும் உங்களைப் போலவே ஒரு மனிதன் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். இன்னைக்கு ஏழை கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிறவங்க யாரும் இல்லை. இதுவே ஏதோ கொஞ்சம் அவன் நல்லா படிச்சிருந்துட்டா, நல்ல ஒரு வசதி இருந்துட்டா, இல்லை நல்ல ஒரு பேர் இருந்துச்சா, அவன் கண் அசைவுக்கு 10 பேர் ஓடி வருவாங்க, 10 பேர் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு ஏழை கூப்பிடும் பொழுது ஒரு நாதி கூட கிட்ட வர்றதுக்கு செயல்பட மாட்டாங்க. இல்லை தேவ பிள்ளையே, தேவன் அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் புறக்கணிக்கப்பட்டிருப்போம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன பண்ணினாராம்? கேட்டார். ஆமென், ஆமென். கர்த்தர் கேட்டார். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி கவனித்து கொண்டு இருக்கிறது, அவருடைய பதில் கடந்து வருகிறது. அதான் சொல்லப்படுகிறது, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம், அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவர் ரட்சித்தாரே, அவர் ரட்சித்தாரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் இடுக்கண்களுக்கு அவர் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க நினைக்கிறீங்கல்ல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிற,
எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், யாருக்குமே நான் முக்கியத்துவம் இல்லை, எல்லாருடைய பார்வைக்கு நான் அற்பமாக இருக்கிறேன், என்னை பார்க்கும் பொழுதே ஏளனமாய் பார்க்குறாங்க, ஆண்டவர் சன்னிதானத்தில் வரேன், அவரும் என்னை ஒரு வேளை அப்படி தான் பார்க்கிறாரோ என்கிற எண்ணம் இருக்குன்னா இல்லைங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு ஏழை விதவை அவள் தேவ சமூகத்தில் செலுத்தின அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஏழை நீ கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு, அப்போ ஏழை என்று சொல்லும் பொழுது ஏதோ செல்வத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு ஏழை அல்ல. சில காரியங்களை உங்களால் செயல்படுத்த முடியாமல் இருக்கும் பாருங்க, பரிதபித்து கொண்டிருப்போம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் காணப்படும் பாருங்க, தவித்து கொண்டிருப்போம். ஏழை, இந்த ஏழை நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு உங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம், நான் பலனற்று போயிருக்கிறேன், ஏழையாயிருக்கிறேன், ஆனால் அவருடைய கூப்பிடுதலுக்கு நீர் பதிலை தருவீராக, இடைப்படுவீராக, பேசுவீராக, இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இல்லை. இந்த ஏழை, புறக்கணிக்கப்பட்ட இந்த ஏழை, ஒடுக்கப்பட்ட இந்த ஏழை, மற்றவர்களுக்கு நியாயமாய்ப்படாத இந்த ஏழை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு உடைய இடுக்கண்களுக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். God bless you. God bless you. God bless you.